வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 9ல முக்கியமான ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேனியல் செல். ஆல்ரெடி நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு. ஒரு சிலர் இது எப்படி சார் டிரா பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் சார் இந்த வீடியோ போறேன். அதனால எப்படி டிரா பண்றேன்னு கவனமா கவனிங்க. ஏன்னா டயக்ராமுக்கு 1.5 இருந்து 2 மார்க்ஸ் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா கவனிங்க. ரைட், நமக்கு தெரியும் டேனியல் செல்ல 2 பார்ட் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய என்னது, ஒன்று வந்து ஆனோடிக் பார்ட்டு. அது எப்போ என்ன செய்யணும், நம்ம லெஃப்ட் சைடில் எழுதணும். ரைட்டா? ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் என்ன இருக்கும் அப்படின்னா கேத்தோடு பார்ட் இருக்கும். அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பக்கம் தனியாக வரைஞ்சிருவோம். ஸோ 2 கம்பார்ட்மெண்ட்டு, அந்த 2 கம்பார்ட்மெண்ட்டையும் வரைஞ்சிருவோம். ரைட். அடுத்து என்ன செய்யணும், இந்த ஆனோடில் நம்ம என்ன வைக்கணும், நம்ம ஜிங்க் ஸ்ட்ரிப்பை வைக்கணும். கேத்தோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் ஸ்ட்ரிப்பை வைக்கணும். சரி, இங்கே வச்சிடலாமா? வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இங்கே ஜிங்க்குடைய ஸ்ட்ரிப்பை வச்சிருவோம். ஜிங்க் ஸ்ட்ரிப்பை வச்சாச்சு, அதை மென்ஷன் பண்ணிடுங்க. ZN வச்சாச்சு. ரைட், உங்களுக்கு கீழே வேணா எழுதிக்கோ. என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா இது ஆக்சிடேஷன் ஆஃப் செல். இது என்னதுமா? ஆக்சிடேஷன் ஆஃப் செல். அதே மாதிரி இதை எழுதணும் நம்ம ரிடக்ஷன் ஆஃப் செல். ஏன்னா நமக்கு மறக்காம இருக்கிறதுக்காக சொல்றேன். ரிடக்ஷன் ஆஃப் செல் அப்படின்னு எழுதிருங்க. ஸோ ஆக்சிடேஷன் இந்த கம்பார்ட்மெண்ட்ல நம்ம ஜிங்க் ஸ்ட்ரிப் எடுத்தாச்சு. இங்க என்ன எடுப்போம் அப்படின்னா காப்பர் ஸ்ட்ரிப் எடுப்போம். அதை நீங்க எடுத்துக்கோங்க. காப்பர் ஸ்ட்ரிப்பு, அதை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. மென்ஷன் பண்ணி உள்ள CU. ரைட். இது ரெண்டு என்ன பண்ணுவோம், எக்ஸ்டர்னல் வயர் மூலமாக வோல்ட் மீட்டர் வச்சு என்ன பண்ணிடுவோம், நம்ம இங்கே என்ன பண்ணிடுவோமா, கனெக்ட் பண்ணிடுவோம். சரி, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இது எக்ஸ்டர்னல் வயர் மூலமாக கனெக்ட் ஆயிடுச்சு. ரைட். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இதில் என்ன இருக்குது, உள்ள ஜிங்க் சல்ஃபேட் இருக்குது, அதை ரெப்ரசன்ட் பண்ணுங்க. இதில் என்ன இருக்குது, நமக்கு காப்பர் சல்ஃபேட் இருக்குது, அதை ரெப்ரசன்ட் பண்ணுங்க. இந்த ஜிங்க் சல்ஃபேட் எப்படி சார் பிரியும் அப்படின்னா ஜிங்க் 2+ ஆகும், SO4 2- ஆகும் பிரியும். இந்த காப்பர் சல்ஃபேட் எப்படி சார் பிரியும், Cu 2+ ஆகும், SO4 2- ஆகும் பிரியும். ரைட். ஏன்னா இது ஃபுல்லாக எலக்ட்ரோலைட் என்ன எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜிங்க் சல்ஃபேட் எடுத்திருக்கீங்க, அங்கே காப்பர் சல்ஃபேட் எடுத்திருக்கீங்க. ரைட். இப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டோம் எலக்ட்ரோட. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த எலக்ட்ரோலைட்டை நம்ம கனெக்ட் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும், இன்வெர்டட் யூ டியூப்பை யூஸ் பண்ணணும். நம்ம பாருங்க தங்களை எப்படி வரையணும் சார்ன்றதை. ஸோ இது ரெண்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்வெர்டட் யூடியூப்பால் என்ன பண்ணுறோம், நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு வட்டம் பார்த்துட்டு நீங்கள் வரைஞ்சி பார்த்துட்டா போதும். இந்த டயக்ராம் வச்சு தான் இந்த ஒட்டுமொத்த எக்ஸ்ப்ளனேஷனே இருக்குது. அதனால் டயக்ராமை வச்சே படிங்க. அதனால தான் தனியாக அது வீடியோ மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரியா? ரைட். இந்த இன்வெர்டட் யூடியூப் தான் என்னவா இருக்க போகுது அப்படின்னா நமக்கு சால்ட் பிரிட்ஜாக ஆக்ட் பண்ண போகுது. அப்போ சால்ட் பிரிட்ஜில் என்னென்ன சார் இருக்கும் அப்படின்னா நம்ம ரெண்டு தான் யூஸ் பண்ணலாம். ஒன்று KCl யூஸ் பண்ணலாம், இல்லை சோடியம் சல்ஃபேட் யூஸ் பண்ணலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. புக்கில் இந்த டயக்ராமில் சோடியம் சல்ஃபேட்டை ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பொட்டாசியம் குளோரைடு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து உங்களுக்கு குழப்பம் வேண்டாம்னு KCl வச்சு சொல்லியிருப்பேன் சார் அந்த வீடியோவில். நீங்கள் சோடியம் சல்ஃபேட்டும் யூஸ் பண்ணலாம். வித் எதோட அப்படின்னா அகர் ஜெல்லோட இதை மிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இவங்க யாருன்னா இன்னர்ட் எலக்ட்ரோலைட். இவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, இங்கே வந்து ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. சார்ஜை வந்து நியூட்ரல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆவாங்க. சரி, ரைட். இப்போ என்ன சார் நடக்கும், இங்கே என்ன நடக்கும், ஆக்சிடேஷனில் ஜிங்க்கு ZN 2+ மாறும். எப்படி, 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணி. இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா காப்பர் 2+ 2 எலக்ட்ரானை வாங்கி என்ன ஆகும் அப்படின்னா காப்பராக ரெடியூஸ் ஆகும். அது எங்கே நடக்கும், இந்த ஜிங்க் ஸ்ட்ரிப்பில் இப்படி ஜிங்க் ஃபுல்லாமே ZN 2+ன்னு எங்கே வந்துடும் அப்படின்னா நமக்கு இந்த சொல்யூஷனுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? ரைட். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது விடக்கூடிய 2 எலக்ட்ரான் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் வயர் மூலமாக இப்படி பாஸ் ஆகி என்ன ஆகும், நமக்கு இங்கே போய் இறங்கிடும், காப்பருக்கு வந்துடும். அப்போ இந்த ஜிங்க்கு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுறதுனால இதை நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காப்பர் எலக்ட்ரானை வாங்குறதுனால இதை பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் தப்பாக குழப்புவாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சார். இதை உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன், கவனம் கவனிச்சுக்கேன். ஏன்னா இங்கேருந்து எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணுறதுனால இங்கே மைனஸாக மாறுது ஜிங்க் ஸ்ட்ரிப்பு. இந்த காப்பர் அந்த எலக்ட்ரானை வாங்குறதுனால பாசிட்டிவ் அப்படின்னு போட்டிருக்கேன். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இந்த சொல்யூஷனில் இருக்கக்கூடிய Cu 2+ சும்மா இல்லாமல் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வரக்கூடிய 2 எலக்ட்ரானை வாங்கி காப்பராக என்ன ஆவாங்கன்னா இது மாதிரி டெபாசிட் ஆயிடுவாங்க. அப்படி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ஃபுல்லாக இருக்கக்கூடிய காப்பர் சல்ஃபேட் டெபாசிட் ஆயிரும். யார் அதிகமாக இருப்பா அப்படின்னா இங்கே சல்ஃபேட் அயான் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ரைட். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ZN 2+ அதிகமாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இங்கே ஃபுல்லாக ZN 2+ அதிகமாக இருக்கும், இங்கே SO4 2- அதிகமாக இருக்கும். இவங்களை நியூட்ரல் பண்ணுறதுக்காகத்தான் நீங்கள் சப்போஸ் இங்கே என்ன எடுத்துருக்கீங்க, KCl எடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னா இங்கே Cl- வரும்.
இங்கே K+ போகும். ஏன்னா இங்கே SO4 தான் அதிகமாக இருக்குது. சரிங்களா? சப்போஸ் நீங்கள் சோடியம் சல்ஃபேட் எடுத்திருந்தீங்கன்னா இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா SO4 2- வரும், இங்கே Na+ போகும். நான் ரெண்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சார். உங்களுக்கு எது பிரியமோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கே எதனால் Zn2+ அதிகமாக இருக்குன்றது உங்களுக்கு புரியணும். இங்கே எதனால் SO4 2- அதிகமாக இருக்கும் உங்களுக்கு புரியணும். இது புரிஞ்சிருச்சுனாலே நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா ரியாக்ஷன் எழுதிடுவீங்க, கொஸ்டினே ஆன்சர் பண்ணிடுவீங்க. புரிஞ்சா? சரி, ரைட்டு. இதுதாம்மா மொத்தத்துக்கு இவ்வளோதான் விஷயமே. சரிங்களா? ரைட். கடைசியாக என்ன செஞ்சிருப்பேன் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த இந்த டயக்ராமையும் நம்ம சிம்பிளாக நொட்டேஷன் பண்ணலாம். எப்படி அப்படின்னா ஆனோடிக் பார்ட்டை லெஃப்ட் சைடு எழுதணும். என்ன நடக்குது? ஜிங்க்கு என்னவாகுது? Zn2+ மாறுது. இது ரெண்டு கடையில் ஒரு பேஸ் பவுண்டரி கொடுத்துருங்க. இங்கே நடக்குது கேத்தோடில் காப்பர் 2+ காப்பராக மாறுது. இங்கே ஒரு பேஸ் பவுண்டரி கொடுத்துருங்க. காப்பர் மட்டும் தவிர காப்பராக மாறுது. சரியா தங்கம்? இப்போ இது ரெண்டுக்கு இடையில ஒரு டபுள் பார் போட்டுருங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சால்ட் பிரிட்ஜை ரெப்ரசென்ட் பண்ணும். மொத்தமாக இந்த ரியாக்ஷனில் வரக்கூடிய E0 வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1.1 வோல்டேஜ் கிடைக்கும். புரிஞ்சா? நான் மொத்தத்தையும் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டேன். அதனால் இதை நீங்கள் என்ன பண்ண வரைஞ்சி பார்த்துருங்க. வரைஞ்சிட்டு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் மறக்கவே மறக்காது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.